1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தேவன் உண்மை உள்ளவர். பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை மட்டும்தான். அதாவது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு, உலகத்தாருக்கு என்ன சோதனை வருமோ அது சோதனை மட்டும்தான் நமக்கு வரும். நமக்குன்னு ஸ்பெஷலான சோதனை வராது. அதை அவர் பார்த்துக்கிறார். அதில் எல்லா மனிதனுக்கும் வரக்கூடிய சோதனை மட்டுமே நமக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கிறாரு. அதில் அவர் உண்மையாக பார்த்துக்கிறார். அதில் உண்மை உள்ளவர். ரெண்டாவதா, அவர் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடாமல். நம்ம திராணி அவருக்கு தெரியும். எவ்வளோ நம்ம தாங்குவோம், நம்முடைய மனோபலம் எவ்வளவோ, நம்ம உடல் பலம் எவ்வளவு, நம்ம பொருளாதார பலம் எவ்வளவு, நம்முடைய ஆள் பலம் எவ்வளவு, எல்லாம் அவருக்கு தெரியும். அதுக்கு மிஞ்சி சோதனையை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். இப்போ யோபு வாழ்க்கையில் அவ்வளோ சோதனையை அனுமதித்தார். அவனால் தாங்க முடியும். அவனால் அவ்வளவு தாங்க முடிஞ்சுது. அதனால் அவன் திராணி அது. அதனால் அனுமதித்தார். யோபு பைபிள்லேயே இயேசுநாதரை தவிர, இயேசுநாதருக்கு அடுத்த மாதிரி அதிகமான திராணி உள்ளவன் யாருன்னு கேட்டால் யோபுவை என்னால் சொல்ல முடியும். பவுல் மாதிரி ஆட்கள் இருக்காங்க, பாடுபட்டவங்க. தாவீது மாதிரி ரொம்ப அடிப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க திராணியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான திராணி. ஆனால் அவருக்கு தெரியும், என்னுடைய பாட்டி, எங்கள் அம்மாவுடைய அம்மா, அவர்கள் ஒரு ஆசிரியை. அவர்கள் அந்த காலத்தில் திருநெல்வேலி டவுனில் வளர்ந்தவங்க. என்னுடைய பூட்டனார் திருநெல்வேலி டவுனில் புகழ்பெற்ற பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலேய ஆசிரியராக இருந்தார். அதனால் அவங்க அந்த காலத்திலே திருநெல்வேலி டவுனில் வளர்ந்தவங்க. அப்புறம் கிராமத்தில் இருந்த எங்கள் தாத்தா ஒரு தலைமை ஆசிரியராக, சபை ஊழியராக இருந்தார்கள். திருமணம் செய்து வந்தாங்க. ஆனால் எங்கள் பாட்டி 16 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். 8 பிள்ளைகள் தான் ஆயுசோடு இருந்தார்கள். மீதி 8 பிள்ளைகள் ரொம்ப பிறந்த உடனேயே, அல்லது ஒரு மகள் மட்டும் 12 வயசு இருந்தாங்க. மற்றவங்களாம் அந்த 1 வயசுக்குள்ளே, அந்த காலத்தில் அது சகஜம், ஒன்றுக்கு பாதி பிரசவத்தில் இறந்துருவாங்க. தாயே இறந்துருவாங்க, பல நேரங்களில் பிள்ளைகள் இறந்துரும். என்னுடைய பாட்டி காலத்தில் 16 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். பலவீனமான ஒரு சரீரம்தான். எப்போதும் ஒரு தைலத்தை வச்சுருப்பாங்க. ஆசிரியை பணி பார்ப்பார்கள். வீட்டு வேலை அவர்களால் ரொம்ப செய்ய முடியாது. அவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் உண்டு, உதவி செய்வார்கள் வீட்டு வேலையில். எப்போ ஒரு தைல டப்பா கையில் வச்சுருப்பாங்க. தைலம் பூசிட்டு அப்படி சுருண்டு படுத்துருவாங்க. அவர்கள் வீட்டு வேலை ரொம்ப பார்க்க முடியாது. ஆசிரியை பணி மட்டும் பார்த்தாங்க. கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க, பெண்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஆயுசில் ஒரு ஊசி கூட போட்டதில்லை. அவர்கள் 1990களின் ஆரம்பத்து வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு 72 வயது வரை உயிரோடு இருந்தார்கள். அவர்கள் பேரம் பேத்திகளுடைய திருமணத்தெல்லாம் பார்த்தாங்க. அவங்க நோய்வாய்ப்பட்டார்கள். டாக்டர் ஊசி போடலாமான்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, 16 பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன், இது வரைக்கும் நான் ஒரு ஊசி கூட போட்டதில்லை, ஊசியை தவிர்த்துருங்களேன் அப்படின்னு அன்பாக கேட்டாங்க. டாக்டரும் ஊசி போடலை. அவங்களுக்கு கடைசி வரை ஒரு ஊசி கூட அவர்களுக்கு போடப்படலை. நான் அவங்க திராணி, ஒரு ஊசியை கூட அவங்களால, அந்த மனபலம் அவங்களுக்கு இல்லை, ஒரு ஊசியை கூட. அதனால் கடைசி வரை நல்ல சுகத்தோட பலத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. நல்ல சமாதானமான ஒரு முடிவு. இப்போ சிலரால் ஒரு ஊசி கூட தாங்க முடியாது. அதனால் கர்த்தருக்கு தெரியும், அவங்களுக்கு ஒரு ஊசி கூட அவர்களை ஆண்டவர் அனுமதிக்கிறதில்ல. ஒரு சகோதரியை நான் பார்த்தேன், அவர்களுக்கு 10 அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டார்கள். ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி, 10 அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு அப்படி தெரியாது. உடல் கொஞ்சம் பலவீனமானவங்க தான். ஆனால் அவ்வளோ ஆசிரியையாக பணிபுரிகிறார்கள்.
ஆச்சரியமாக இருந்துச்சு. 10 அறுவை சிகிச்சை யார் தாங்குவா? அவங்களுக்கு அந்த திராணி இருக்குது, கர்த்தர் அனுமதிச்சார். அவங்க உயிரோடு இருக்கிறதே பெரிய அதிசயம். அதனால் கர்த்தருக்கு தெரியும், இவன் ஒரு ஊசி கூட தாங்க மாட்டான், சரி அவனுக்கு வேண்டாம், ஊசி கூட வேண்டாம். இவன் 10 ஆப்ரேஷன் தாங்குவான், சரி அதை அவனுக்கு அனுமதிச்சிரு. அவருக்கு தெரியும் யார் யார் எவ்வளோ தாங்குவா, அவங்க எலாஸ்டிசிட்டி என்ன, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, ஆண்டவருக்கு தெரியும். அதுக்கு உட்பட்டு தான் சோதனையை அனுமதிப்பார். அதில் தான் அவர் உண்மை உள்ளவர். அதே போல் சோதனையோடு கூட சோதனைக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஏதோ சகிச்சுட்டே கடை, எல்லாருக்கும் வர சோதனை தான் உனக்கு அனுப்பியிருக்கிறேன், உன் திராணிக்கு உட்பட்டு தான் அனுப்பிட்டு இருக்கேன், நீ சகிச்சுக்கிட்டே கடை, இதான் உன் தலையெழுத்து என்று சொல்ல மாட்டார். தப்பி போகும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அதுக்கு ஒரு தீர்வும் உண்டு. இந்த 3 விஷயங்களில் அவர் உண்மை உள்ளவர். மனிதனுக்கு எல்லாருக்கும் வர்ற சோதனை மட்டுமே நமக்கு வரும்படி பார்த்து கொள்வதில் உண்மை உள்ளவர். நம்ம திராணிக்கு மிஞ்சி எந்த சோதனையும் சோதனையின் அளவு அதிகமாகி விடாதபடி பார்த்து கொள்வதிலே உண்மை உள்ளவர். சோதனையிலிருந்து நம்ம வெளியே போகிறதற்கு வழியே உண்டாக்குவதிலே உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். ஆகவே நாம் அகமகிழ்வோம். 2 தீமோத்தேயு 2:13 சொல்கிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதுதான் அதில் பெரிய விசேஷம். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய உண்மைத்தன்மை குறைவுள்ளது. நீ உண்மையா இல்லை, அதனால் நானும் உண்மையா இல்லை இருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நீ உண்மையா இருந்தா என்ன, இல்லாமல் போனா என்ன, நான் உண்மையா இருப்பேன், உன்னை சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன், உன் திராணிக்கு மிஞ்சி சோதனையை அனுமதிக்க மாட்டேன், எல்லா மனுஷனுக்கு வர்ற சோதனையை மட்டுமே உனக்கு அனுமதிப்பேன் என்று அவர் சொல்கிறார். ஆமென்.